இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படம் வந்து சென்சார் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்து யார் எங்கே வேணாலும் ஸ்ட்ரீம் பண்ணால் அதை ரைட்ஸ் வாங்கி அப்படிங்கிற நிலையில், அதாவது தேட்டரில் ஸ்ட்ரீம் பண்ணோம்னா வந்து ப்ரொடியூசர்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணோம்னாலும் அதுக்கும் ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் இருக்க, இப்படி ஒரு ப்ராசஸில் இருக்கிறப்ப ஒரு படம் சென்சார் ஆனதுக்கப்புறம் அதில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ரீசெண்டாக அன்னபூர்ணிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது. இதை பற்றி வந்து வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது எதாப்பா சொல்லியிருக்காரு, சென்சாரில் வந்து ஒரு படம் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை எங்கே வேணாலும் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலையில், ஓடிடி வந்து ஒரு படத்தை வந்து நீக்கிறது அப்படிங்கிறது சென்சாரோட அதிகாரத்திற்கே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. சென்சார் பண்ணி அந்த படத்தை வந்து பார்க்கலாம்னு சொன்னதுக்கப்புறமா வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணது வந்து ஓடிடியே வந்து கேள்விக்குறியாக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு படம் சென்சார் ஆயிடுச்சுன்னா வந்து அது யார் பார்க்கணும் அப்படிங்கிற, ஏ ஃபிலிம் அப்படின்னா வந்து அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்க, யூஏ அப்படின்னா வந்து 13+, 7+ அப்படின்லாம் இருக்க, இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து சென்சார் பண்ணதுக்கப்புறமும் வந்து பிரச்சனை பண்ணி அதை வந்து பார்க்க விடாமல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஒரு படைப்பு பண்ணுறதுக்கு எப்படி நியாயம் அப்படின்னு தெரியல. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.